இல்ல கண்டிப்பா நீங்க ஒரு அலர்ஜி இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு வந்துட்டு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் சேராது, இதெல்லாம் சேராது. அத அவங்க காலப்போக்குல அவங்க பிறந்ததுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு சாப்பிட்டு இது எனக்கு ஒத்துக்கல. இது எனக்கு வந்துட்டு வயிற்ற வந்துட்டு ஏதோ தொந்தரவு செய்யுது அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு மருத்துவ ரீதியா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான சாதனங்கள் நம்மகிட்ட இருக்கு. என்னன்னா ஸ்கின் பிரிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவான ஒவ்வாமை உருவாக்கக்கூடிய பொருட்களை நம்ம வந்து உடல்ல செலுத்தி அதுல எது வந்து ஓவமை உருவாக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இது ஒரு வகையானதா இருந்தா இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஓரல் சேலஞ்ச் டெஸ்ட் அப்படிம்பாங்க. அது என்னன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் வந்துருவாங்க. அந்த பேஷண்ட்க்கு வந்துட்டு ஆஹ் இந்த ஃபுட் எனக்கு அலர்ஜி மாதிரி தெரியுது அப்படிங்கிறத அவங்களே சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணா அதுலயே ரொம்ப கம்மியான அளவு சாப்பாடை கொஞ்சம் அவங்க வாயாலேயே சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் அது ரியாக்ஷன் ஆகுதா இல்லையா, அவங்களுக்கு எதுவும் தொந்தரவு பண்ணுதா அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். மூணாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அத அந்த உணவை 2 வாரம் சுத்தமா எலிமினேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா ஒரு உணவு வந்து கண்டிப்பா அலர்ஜி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த உணவை ஒரு 2 வாரத்துக்கு நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஆரம்பிச்சோம்னா அதே மாதிரி தொந்தரவு வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா ஓகே இந்த உணவு தான் கண்டிப்பா அலர்ஜிக்கு காரணம், ஓவமைக்கு காரணம் அப்படிங்கிற இப்படி சில விஷயங்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.